வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி ஒயிட்டின்ற நம்ம இந்த சேனலில் மீண்டும் உங்களை இந்த வாரம் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. வெல்கம். உங்களுக்கே தெரியாமல் இரத்த சர்க்கரை அளவை ஆகாயத்தை நோக்கி பறக்க வைக்கிற உணவுகளை சாப்பிட்றீங்களா? இந்த வீடியோவில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுல பிரச்சனையை ஏற்படுத்துகிற இந்த மாதிரி 10 மோசமான உணவுகளை பார்க்கலாம். இந்த உணவுகள்லாம் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை, உடல் எடை கூடுதல், இரத்த சர்க்கரை அளவை அதிகப்படுத்துதல், காம்ப்ளிகேஷன்ஸை உண்டு பண்ணுதல் போன்ற பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்றன. இந்த உணவுகளை நாம் ஏன் கெடுதியானவைன்னு சொல்கிறோம், ஏன் இவற்றை தவிர்க்க வேண்டும், இவற்றுக்கு ஆரோக்கியமான மாற்று உணவுகள் என்ன, இரத்த சர்க்கரையை நிலையாக வைத்திருக்கும் கட்டுப்பாடில் வைத்திருக்கும் உணவுகள் எவை, இதையெல்லாம் பார்க்கலாம். உணவுகளை நாம் டிஸ்கஸ் பண்ணும்போது சரியான உணவுகளை சாப்பிடும் முறையை அனுசரிக்கிறதை விட தப்பான உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப முக்கியம். தவறுகளை தவிர்ப்பது ரொம்ப முக்கியம். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மொத்தம் 10 உணவுகள் சொன்னேன். அந்த 10 உணவுகளை ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல வர்றது வெள்ளை அரிசி, ஒயிட் ரைஸ். ஏன் இது மோசம் அப்படின்னா, கிளைசெமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, 72. இரத்த சர்க்கரை அளவில் விரைவான உயர்வை இது ஏற்படுத்துது, ரேப்பிட் ஸ்பைக். ப்ராசஸிங் போது அதில் உள்ள நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்து நீக்கப்படுகின்றது. இதற்கு சிறந்த மாற்று, பெட்டர் ஆல்டர்னேட்டிவ், 1 ப்ரௌன் ரைஸ், 2 சிறுதானியங்கள், 3 கினோவா. ரெண்டாவது வர்றது வெள்ளை ரொட்டி மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட மாவு பொருட்கள், ரிஃபைன் ஃப்ளோர்ஸ். ஏன் மோசம்? மைதான்ற ரிஃபைன் மாவால் செய்யப்படுகிறது. உடனடியாக உறிஞ்சப்பட்டு திடீர் சர்க்கரை உயர்வை உண்டாக்குகிறது. நார்ச்சத்து இல்லை. மோசமான சர்க்கரை அளவு கட்டுப்பாடை இது உண்டாக்குகிறது. சிறந்த மாற்று எது? முழுதானிய ரொட்டி, சிறுதானிய ரொட்டி, மல்டிகிரெயின் சப்பாத்தி போன்றவை. மூணாவதாக வர்றது சர்க்கரை நிறைஞ்ச குளிர்பானங்கள், சோடா, கூல்ட்ரிங்க்ஸ், பேக்கேஜ் பழரசங்க. இதெல்லாம் ஏன் மோசம்? இதிலெல்லாம் HFCSன்ற ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சுகர் அதிகமாக இருக்குது. இது இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்குது, விரைவான இரத்த சர்க்கரை அதிகரிக்கிறது, பெல்லி ஃபேட் தொப்பை கொழுப்பை அதிகப்படுத்துகிறது. பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் எது? 1 ஃப்ரெஷ் ஜூஸுங்க, வீட்டிலையே சர்க்கரை போடாமல் தயார் பண்ணணும், அளவோடு குடிக்கலாம். மோர், சுவையான இளநீர், அளவு குறைவாக. 4வது வறுத்த உணவுகள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சிப்ஸு, சமோசா, பக்கோடா. இதெல்லாம் ஏன் இதெல்லாம் மோசம்? ஆரோக்கியமற்ற டிரான்ஸ்ஃபேட், மாறுபக்க கொழுப்பு அதிகமாக இருக்குது. இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்குது, உடல் எடை அதிகமாகுது, சர்க்கரை கட்டுப்பாட்டை மோசமாக்குது. பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் எது? மாற்று அப்படின்னு பார்த்தா சர்க்கரைவள்ளி கிழங்குனால் செஞ்ச சுட்ட பொரியல், பேக்கடு ஃப்ரை சாப்பிட்லாம், ரோஸ்டட் நட்ஸ் சாப்பிட்லாம். 5வது ஸ்வீட்ஸ், இனிப்புகள், கேக்கு, இனிப்பு பணியாரங்க, ஐஸ்கிரீமு, குலாப் ஜாமுனு, ஜாங்கிரி, ஜிலேபி, அல்வா. இதெல்லாம் ஏன் இது மோசம்னா, அதிக சர்க்கரை மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்பு நிறைஞ்சி இருக்குது. இரத்த சர்க்கரை அளவை உடனடியாக உயர்த்துது, கல்லீரல் கொழுப்பை உண்டாக்குது, சர்க்கரை நோயை மோசமாக்குது. இதுக்கு மாற்று எது அப்படின்னா, வீட்டிலேயே செய்யப்பட்ட சர்க்கரை இல்லாத இனிப்புகள், ஸ்டீவியா போன்ற இயற்கை இனிப்பூட்டுகளை உபயோகித்து செய்வது. 6வது வர்றது பதப்படுத்திய பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகள், ப்ராசஸ்ட் பேக்கேஜ் ஃபுட்ஸ், பிஸ்கட்டுகள், உடனடி நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், சாப்பிட தயாராக இருக்கும் உணவுகள், ரெடி டு ஈட் ஃபுட்ஸ். இதிலெல்லாம் ரிஃபைன் கார்ப்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், டிரான்ஸ்ஃபேட்ஸ் நிறைய இருக்குது. இன்சுலின் எதிர்ப்பை உண்டாக்குது, நார்ச்சத்து குறைவு, மோசமான சர்க்கரை கட்டுப்பாடு. பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்
வீட்டில் செய்கிற சாப்பாட்டை அடிச்சுக்க முடியாது. 7வது, இனிப்பான காலை சிற்றுண்டி தானியங்கள். ஏன் மோசம்? அதிகமான சர்க்கரை மற்றும் சுத்தப்படுத்திய தானியங்கள் அடங்கியது. ஹெல்த்தின்னு போட்டிருந்தா கூட அதிலெல்லாம் கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மாற்று சிறுதானிய கஞ்சி, வீட்டிலையே செஞ்ச மல்டிகிரெயின் முசேலி. 8வது, ஆல்கஹால், பீரு, ஒயினு, ரம்மு, வோட்கா, எல்லா காக்டைல், இதெல்லாம். மதுவானது இரத்த சர்க்கரை அளவில் ஏற்றத்தாழ்வுகளை உண்டு பண்ணுது. ஹைப்போகிளைசீமியா ஆபத்தை அதிகரிக்குது. அதிக அளவு சர்க்கரையும் காப்ஸும் இருக்குது. 9வது, ஃபுல் ஃபேட் டைரி, முழு கொழுப்பு பால் பொருட்கள். இனிப்பான தயிர், ஃப்ளவர்ட் யோகர்ட், க்ரீம், வெண்ணெய், பதப்படுத்திய பாலாடை கட்டி, இதெல்லாம். ஏன் மோசம்? சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்குது. இன்சுலின் எதிர்ப்பை உண்டு பண்ணுது. அதிக சர்க்கரை ஃப்ளவர்ட் தயிரில் இருக்குது. பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தா இந்த க்ரீக் யோகர்ட்னு இருக்க, அது பெட்டர். இனிப்பில்லாதது, குறைந்த கொழுப்பு பால், இல்லைன்னா பாதாம், சோயா பால், இதெல்லாம் குடிக்கலாம். 10வது வர்றது உலர்ந்த பழங்கள். உலர்ந்த திராட்சை, பேரிச்சை, அத்திப்பழம், பாகில் ஊறிய பழத்துண்டுகள், இதெல்லாம் உதாரணங்கள். ஏன் இது மோசம்னா, இவற்றில் கான்சன்ட்ரேட்டட் சர்க்கரை இருக்குது. உடனடி சர்க்கரை அளவு அதிகமாக்குது. நார்ச்சத்து மற்றும் தண்ணீர் இதில் கிடையாது. ஃப்ரெஷ் பழங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது மோசம்தான். பெட்டர் ஆல்டர்னேட்டிவ், புதுசாக பழங்க ஃப்ரெஷ்ஷாக பெர்ரிஸ், கொய்யா, ஆப்பிள் குறைஞ்ச அளவு சாப்பிட்லாம். இப்போது குவிஸ் பகுதிக்கு வந்திருக்கோம். கீழே உள்ளவற்றில் எதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் மிகவும் குறைவு? 1 வெள்ளை அரிசி, 2 முழு கோதுமை சப்பாத்தி, 3 ப்ரௌன் ரைஸ், 4 குயினோவா. போன வார குவிஸின் விடை பொட்டாசியம். மினி டிட்பிஸ் பகுதியில் இரவு ஊற வைத்த வெந்தயத்தை ஃபெனுக்ரீக் சாப்பிடுவது இரத்த சர்க்கரை அளவை இயற்கையாக கட்டுப்படுத்த உதவுது என்பது ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட முடிவாகும். எந்தெந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் 10 உணவுகளை உதாரணமாக பார்த்தோம். வெள்ளை அரிசி, வெள்ளை ரொட்டி, சர்க்கரை நிறைந்த குளிர்பானங்கள், வறுத்த உணவுகள், இனிப்புகள், பதப்படுத்திய பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகள், இனிப்பான காலை சுற்றுண்டி தானியங்கள், மது, முழு கொழுப்பு பால் பொருட்கள், உலர்ந்த பழங்கள், இதெல்லாம். இதை தெரிந்து கொண்டு இவற்றில் எதை நீங்கள் சாப்பிட்டு மோசம் போனீர்கள், எப்படி தொந்தரவை அனுபவிச்சிங்க, எப்படி அதை மீண்டு வந்தீங்க என்பதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ஒரு ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு 4 PM நமது வீடியோக்கள் தவறாமல் வெளிவரும். உங்கள் கமெண்ட்ஸை, சஜஷன்ஸை, டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். பாய்.